மகிழ்ச்சி. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன? 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நற்செய்தி பணியாளர் அல்லது ஒரு போதகர் அல்லது ஒரு குருவானவர் அல்லது துறவரத்தார் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் தெரியுமா? அதற்கான பதிலைத்தான் இன்றைய முதல் வாசகமானது எடுத்துச் சொல்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது, அந்தியோக்கியாவில் கிரேக்க மக்கள் வாழ்கின்றனர். அந்த மக்கள் கிரேக்கர்களாக இருந்தாலும் கூட, தத்துவத்தில் திளைத்திருந்தாலும் கூட, அறிவில் தலை சிறந்தவர்களாக இருந்தாலும் கூட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை கேள்விப்பட்டு அதை கேட்டு விசுவசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு திருத்தூதர் பர்னபா அங்கு செல்கின்றார். சென்று அந்த மக்கள் உண்மையாலுமே விசுவாசத்தில் ஆழமாக இருப்பதை பார்க்கின்றார். பார்த்த உடனேயே அவருக்கு மாபெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பதைத்தான் முதல் வாசகமானது எடுத்துக் கூறுகின்றது. அதாவது திருவள்ளுவர் ஒரு அருமையான குறளை சொல்லியிருக்கின்றார். ஈன்ற பொழுதும் பெரிது உவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். பெற்றெடுத்த பொழுதை விட தனது மகன் தலை சிறந்த நல்லவன் என்று யாராவது வந்து சொன்னால் நிச்சயமாக அந்த நேரத்தில் தான் ஒரு தாய் மகிழ்ச்சி அடைவாள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதே போன்றுதான் ஒரு நற்செய்தி பணியாளரும் ஒரு போதகரும் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள், ஆழ்ந்த மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால், அவர்கள் திருமுழுக்கு கொடுத்த நேரத்தை விட நற்செய்தி போதித்த அத்தனை மக்களும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாகவே இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்பதை பர்னபா நமக்கு எடுத்துக் கூறுகின்றார். பார்ந்தவர்களே, இது ஒரு போதகருக்கே அல்லது நற்செய்தி அறிவிப்பு பணியாளருக்கு இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது என்றால் கடவுளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஆகவே நிலைத்திருந்து, விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஒரு போதகருக்கும் ஆண்டவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்போம்.